சர்வதேச ரத்தினங்கள் மற்றும் ஆபரண கண்காட்சி ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். எலிக்காய்ச்சலினால் யாழில் மேலும் 2 மரணங்கள் பதிவு. இளங்குமரன் எம்பிக்கு எதிராக யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு. கனகராயன்குளம் பகுதியில் போலீசாரின் கட்டுப்பாட்டில் இருந்த காணி விடுவிப்பு. ஜெகதீஸ்வரன் தெரிவிப்பு. அரசியல் சூனிய வேட்டைக்கு நான் பலியாகிவிட்டேன். ஜோஷித்த ராஜபக்ச குற்றச்சாட்டு. வீதியோர சிறு வியாபாரங்கள் அகற்றப்படுவதாக வெளியான செய்தியில் உண்மையில்லை. நலிந்த ஜெயதீச மறுப்பு. அரசாங்கம் பதவியேற்று 100 நாட்களில் அரிசியின் விலை 100 ரூபாவால் உயர்வு. ஜேசி அளவத்துள்ள குற்றச்சாட்டு. மாணவர்களிடையே புகையிலை சார்ந்த உற்பத்திகளின் பயன்பாடு அதிகரிப்பு. தங்க பாலங்களை படகொன்றில் கடத்திய குற்றச்சாட்டில் 3 கைது. சர்வதேச பாசிட் ஸ்ரீலங்கா 2025 ரத்தினங்கள் மற்றும் ஆபரண கண்காட்சி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று சினமன் கிராண்ட் ஹோட்டலில் ஆரம்பமானது. இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த ரத்தினங்கள் மற்றும் ஆபரண கூடங்களை பார்வையிட்டார். இலங்கை ரத்தினங்கள் மற்றும் ஆபரண சங்கம், தேசிய ரத்தினங்கள் மற்றும் ஆபரண அதிகார சபை மற்றும் ஏற்றுமதி ஊக்குவிப்பு சபை என்பன இணைந்து ஏற்பாடு செய்திருக்கும் பாசிட் ஸ்ரீலங்கா சர்வதேச ரத்தினங்கள் மற்றும் ஆபரண கண்காட்சி இன்று முதல் 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஆசியாவின் முதன்மை ரத்தினங்கள் மற்றும் ஆபரண கண்காட்சியான பாசிட் ஸ்ரீலங்கா இம்முறை 31வது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் சீனா, இந்தியா, ஐக்கிய அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் பல நாடுகளின் பிரதிநிதிகளும் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டுள்ளனர். இலங்கைக்கு முதல் முறையாக வரும் உலகின் புகழ்பெற்ற ரத்தினங்கள் மற்றும் ஆபரண நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பலரும் இம்முறை நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளதோடு ரத்னபுரி, எலஹர, பேருபல, எகலியகொட, காலி மற்றும் கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து உள்நாட்டு ரத்தினங்கள் கொள்வனவாளர்கள் பலரும் பாசிட் ஸ்ரீலங்கா 2025 கண்காட்சியில் பங்கு பெற்றியுள்ளனர். உலகெங்கிலும் உள்ள வர்த்தகர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் பல தரப்புடனான வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்குவதே இந்த தொழில்துறை முன்னோடிகளின் பிரதான நோக்கமாகும். பாசிட் ஸ்ரீலங்கா 2025 கண்காட்சியின் அடிப்படையில் ஏற்றுமதி மூலம் $1 பில்லியன் அமெரிக்க விடவும் அதிகமாக ஈட்டிக்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது. உள்நாட்டு மற்றும் உலகளாவிய ரத்தினங்கள் மற்றும் ஆபரண தொழில்துறையினர் ஆவலுடன் பங்கேற்கும் பாசிட் ஸ்ரீலங்கா 2025 கண்காட்சி இலங்கையின் உயர் ரத்தினங்கள் மற்றும் ஆபரண பாரம்பரியம், பல்வகத்தன்மை மற்றும் நிலைத்தன்மைக்கு சான்றாகும். எலிக்காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மேலும் 2 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவரில் 2 ஒருவர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் எனவும் மற்றையவர் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் காரணமாக இதுவரை 8 மரணங்கள் பதிவாகியுள்ளன. அதே நேரம் தற்போது வைத்தியசாலைகளில் எலிக்காய்ச்சலுக்காக 10 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார்.
கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்திற்கு அமைய வீதியோர சிறு வியாபாரங்கள் அகற்றப்படுவதாகவும் அவ்வாறு வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியாகியுள்ள செய்தியில் எவ்வித உண்மையும் இல்லை என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பெரும்பான்மையான மக்களின் விருப்பத்திற்கு மதிப்பளித்து ஆட்சி அமைத்துள்ள புதிய அரசாங்கம் ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தின் கீழ் புதிய தேசிய வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளது. 24 அமைச்சுகளையும் உள்ளடக்கிய வகையில் நாட்டிற்கு சிறந்த அடித்தளத்தை இடும் நோக்குடன் புதிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. நாட்டின் சமூக, பொருளாதார, கலாச்சாரம் என்ற அனைத்து அலகுகளையும் மீள கட்டி எழுப்புவதற்கு ஓர் உணர்வுபூர்வமான தேசிய திட்டத்திற்கமைய எமது கடமைகளை முன்னெடுத்துள்ளோம். தேர்தலின் பின்னர் வங்குரோத்தான நாட்டை மாத்திரம் நாம் பொறுப்பேற்கவில்லை. அப்போது சர்வதேச நாடுகளிடையே இலங்கை மீதான நட்பெயர் தலைகீழாக இருந்தது. ராஜதந்திர ரீதியில் தாழ்த்தப்பட்டிருந்தோம். வெளிநாடுகளுக்கு செல்ல விசாக்களை பெற முடியாமல் இருந்தது. சமூகம் என்ற ரீதியில் பல நெருக்கடிகள் உருவாகியிருந்த நாட்டையே நாம் பொறுப்பேற்றோம். இந்த நாட்டை புதிய பாதைக்கு அழைத்துச் செல்வதற்கான பிரதான 3 வேலை திட்டங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டம், நாட்டை டிஜிட்டல் மயமாக்கும் வேலை திட்டம் மற்றும் கிராமப்புற வறுமையை ஒழிக்கும் வேலை திட்டம் ஆகியனவே அவையாகும். நாட்டை சூழலியல் சமூகவியலுடன் இணைந்த நெறிமுறையில் நாட்டை உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்ல விஞ்ஞான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களும் எம்முடன் இணைந்து இத்திட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்ற முனைப்புடன் செயற்படுவதை காணக்கூடியதாக உள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்திற்கு அமைய வீதியோர சிறு வியாபாரங்கள் அகற்றப்படுவதாகவும் அவ்வாறு வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியாகியுள்ள செய்தியில் எவ்வித உண்மையும் இல்லை. தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ள தேசிய வேலை திட்டம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கான வேலை திட்டம் அல்ல. அதற்குரிய சட்டமூலமும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை என்றார். தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு எதிராக யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக சுண்ணக்கள் ஏற்றிச் சென்றதாக கூறப்படும் வர்த்தக நிலையம் ஒன்றின் வாகனம் ஒன்று நேற்று முன்தினம் இரவு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனால் இடைமறிக்கப்பட்டு சாவகச்சேரி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமது வர்த்தக நிறுவனம் சட்ட ரீதியாகவே சுண்ணக்கள் வியாபாரத்தில் ஈடுபடுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தமக்கும் தமது நிறுவனத்திற்கும் அபகீர்த்தி ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறித்த வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த சம்பவம் குறித்து யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் தாம் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ததாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் குறித்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தன்னை அரசியல் சூனிய வேட்டையில் சிக்க வைத்து பொய்யான வழக்கில் சிக்க வைக்கும் முயற்சியில் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் 2வது மகன் ஜோஷித்த ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். ஜோஷித்த ராஜபக்ச நேற்று காலை சிஐடியினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வாக்குமூலம் அளித்த பின்னர் ஊடகம் ஒன்றிற்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், இந்த விவகாரம் 2006 மற்றும் 2007களுக்குள் இருந்தபோது நடந்தது. 2023ஆம் ஆண்டு அந்த காணிக்கு அருகில் உள்ள கோவிலுக்கு சில உதவிகள் வழங்கியதாக நான் கூறினேன். எனக்கு அந்த காணி பற்றி தெரியவில்லை. 2017ஆம் ஆண்டு புதிய அரசாங்கம் இந்த வழக்கு குறித்து விசாரணை நடத்திய போது எனது பேரில் இதில் தொடர்புடையதாக இல்லை. தற்போது இந்த புதிய அரசாங்கம் என்னை அரசியல் லாபங்களுக்காக பொய்யான வழக்கில் சிக்க வைக்க முயற்சிப்பதாக நான் உணர்கிறேன். மேலும் தன்னை வேறு பொய் வழக்குகளில் சிக்க வைக்க முயற்சித்ததாகவும் அந்த வழக்குகளில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். வவுனியா வடக்கு கனகராயன்குளம் பகுதியில் போலீசாரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த காணி ஒன்றினை விடுவிப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, வவுனியா வடக்கு கனகராயன்குளம் தெற்கு கிராம அபிவிருத்தி சங்கத்திற்கு சொந்தமான காணி ஒன்று 2009ஆம் ஆண்டுக்கு பின் போலீசாரால் பயன்படுத்தப்பட்டு வந்தது. குறித்த காணியை விடுவிக்க அப்பகுதி மக்கள் பல தடவைகள் முயன்றும் அது பயனளிக்கவில்லை. இந்த நிலையில் அண்மையில் நடைபெற்ற வவுனியா வடக்கு பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறித்த விடயம் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இதனையடுத்து வவுனியா மாவட்ட செயலக அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறித்த விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டதை அடுத்து வவுனியாவிற்கு திடீர் விஜயம் மேற்கொண்ட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடனும் பிரதி போலீஸ் மா அதிபருடனும் இவ்விடயம் குறித்து கலந்துரையாடியிருந்தோம்.
இதனையடுத்து குறித்த காணியினை உடனடியாக விடுவிக்க வன்னி பிரதி போலீஸ் மாதிபர் போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இதனால் இக்காணி உடனடியாக விடுவிக்கப்படுகிறது என்றார். நாட்டு மக்களின் 76 ஆண்டுகால சாபம் குறித்து பேசிய தேசிய மக்கள் சக்தியே இன்று மக்களுக்கு பெரும் சாபமாக மாறியிருக்கிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே.சி. அலபத்துல்ல தெரிவித்தார். 100 நாட்களில் அரிசியின் விலையை 100 ரூபாவால் அதிகரிக்க செய்திருக்கிறது. 24 மணித்தியாலங்களில் செய்து காட்டுவதாக கூறிய விடயங்களில் ஒன்றையேனும் 100 நாட்கள் கடந்தும் இந்த அரசாங்கம் நிறைவேற்றவில்லை எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். 76 ஆண்டுகளின் பின்னர் இம்முறை அதிக விலையில் பாட்சோற்றை உண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த அரசாங்கம் பதவியேற்கும் போது 170 ரூபாவாக காணப்பட்ட சிவப்பு அரிசியின் விலை தற்போது 280 ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளது. 100 நாட்களில் அரிசியின் விலை 100 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இந்த அரசாங்கம் வெட்கப்பட வேண்டும். இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு அறவிடப்படும் 65 ரூபாய் வரியை குறைத்து உள்நாட்டு சந்தையில் போட்டித்தன்மையை ஏற்படுத்தி குறைந்த விலையில் மக்களுக்கு அரிசியை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கம் மக்களை பாதுகாப்பதற்கு பதிலாக அரிசி ஆலை உரிமையாளர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. விலை சூத்திரம் இருந்தால் அரசாங்கம் என்ற ஒன்று எதற்கு என கேள்வி எழுப்பிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாண்டிலிருந்து எரிபொருளுக்கான வரியை குறைத்து மக்களுக்கு நிவாரண விலையில் அதனை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு கிட்டும் என்று எதிர்பார்த்த மக்கள் இன்று அமைச்சர்களின் பிரச்சினைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றனர். மக்கள் இதற்காக 3/2 பெரும்பான்மையை வழங்கவில்லை. விரைவில் ஐக்கிய மக்கள் சக்தியை மறுசீரமைத்து பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்திற்கு வெளியிலும் மக்களுக்கான சேவையை ஆற்றுவோம் எனவும் தெரிவித்தார். பாடசாலை மாணவர்களிடையே புகையிலை சார்ந்த உற்பத்திகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக அதிர்ச்சி தகவலை விசேட வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பல்வேறு வகையான சிகரெட்டுகளை மாணவர்கள் பாவிப்பது ஆபத்தானது என காலி தேசிய வைத்தியசாலையின் விசேட உளநல வைத்திய நிபுணர் ரோமியோ ரூபன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புதிய கல்வியாண்டின் தொடக்கத்தில் மாணவர்களிடையே சுவாச நோய்கள் பரவும் சாத்தியம் குறித்து சுகாதார அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். பல்வேறு வைரஸ் சுவாச நோய்கள் பாடசாலைகளில் பரவக்கூடும் எனவும் சுவாச நோய்களின் அபாயத்தை குறைக்க தடுப்பு நடவடிக்கைகளை செயற்படுத்த வேண்டும் என்றும் லேடி ரோஜ்பே வைத்தியசாலையின் குழந்தைகளுக்கான சுவாச நோய்களுக்கான விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் சன்னடி சில்வா அறிவுறுத்தியுள்ளார். மேலும் மாணவர்களின் ஆரோக்கியத்தில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை அதிகாரிகள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்ட ஊடகவியலாளர் அசேல உபேந்திர மீது தாக்குதல் மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்படும் 4 சந்தேக நபர்களை எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அக்கரைப்பற்று மாவட்ட நீதிவான் நீதிமன்றில் நேற்றைய தினம் 4 சந்தேக நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் மாவட்ட நீதிவான் நீதிமன்ற மேலதிக நீதிபதி தெசீபா ரஜீவன் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் 6 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் சம்மாந்துறை போலீசார் இறக்காமம் போலீசாரிடம் ஒப்படைத்திருந்தனர். அத்துடன் மேலதிக விசாரணைகளை இறக்காமம் போலீசார் முன்னெடுத்திருந்ததுடன் செய்தியாளரை தாக்குதல் நடாத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் மேலும் 3 சந்தேக நபர்களை அன்றைய தினம் இரவு கைது செய்திருந்தனர். இதற்கமைய குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய 9 சந்தேக நபர்கள் சம்மாந்துறை மற்றும் இறக்காமம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். இதில் சம்மாந்துறை போலீசாரினால் கைது செய்யப்பட்ட 6 பேரில் ஒரு சந்தேக நபரும் இறக்காமம் போலீசாரினால் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் குறித்த சம்பவத்துடன் நேரடியாக தொடர்பு பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். ஏனைய 5 சந்தேக நபர்களும் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டதுடன் ஊடகவியலாளர் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக கூறப்படும் 4 சந்தேக நபர்களும் அக்கரைப்பற்று மாவட்ட நீதிவான் நீதிமன்றில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதனையடுத்து சந்தேக நபர்கள் 4வரையும் எதிர்வரும் ஜனவரி 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் அன்றைய தினம் அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்தப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அண்மையில் உயர் நீதிமன்றத்தினால் மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள துமிந்த சில்வாவுக்கு சிறைச்சாலை அதிகாரிகளால் விசேட வசதிகள் பெற்றுக் கொடுக்கப்படுவதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானவை என சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை கைதிகளுக்கு தடை செய்யப்பட்ட பொருட்களை வழங்கியமை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கு அமைய சிறைச்சாலையின் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் உறுப்பினர்கள் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார். சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சில சிறை கைதிகளுக்கு விசேட வசதிகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாக சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பு அண்மையில் குற்றம் சாட்டியிருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பில் வினவிய போதே
சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி வி திசாநாயக்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். கற்பட்டி பத்தலங்குண்டு தீவு கடற்பரப்பில் சுமார் 11 கிலோகிராமுக்கும் அதிக நிறையுடைய தங்க பாலங்களை படகொன்றில் கடத்திய குற்றச்சாட்டில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளதாக கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து 11 கிலோகிராம் 300 கிராம் தங்க பாலங்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் கற்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறித்த மூவரும் தங்க பாலங்களுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஹட்டுநாயக்க சுங்க திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது.